வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனா சேமிக்க முடியலையா? நிறைய சம்பாரிச்சும் செல்வந்தரா மாற முடியலையா? உங்க பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் ஏன் சில நேரங்கள்ல தவறா போகுது? இந்த எல்லா கேள்விக்குமான பதில் மார்கன் ஹவுசல் எழுதிய தி சைக்காலஜி ஆஃப் மனி புக்ல இருக்கு. இந்த புக்கு உலகின் மிக பிரபலமான பர்சனல் ஃபினான்ஸ் புத்தகங்கள்ல ஒண்ணு. இன்னைக்கு வீடியோல இந்த அற்புதமான புத்தகத்துல முக்கியமான பாடங்களை 10 நிமிஷத்துல தமிழ்ல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த வீடியோல இருக்கு. முதல்ல புத்தகத்தோட ஆசிரியரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மார்கன் ஹவுசல் ஒரு முதலீட்டாளர் மற்றும் பினான்சியல் ரைட்டர். அவர் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் மாட்லி ஃபூல்ல பணியாற்றியிருக்காரு. இந்த புத்தகம் 2020 வெளியானது. உலகம் முழுவதும் 40 லட்சத்துக்கும் அதிகமான காப்பீஸ் வித்திருக்கு. இது பணம் பற்றிய உங்கள் எண்ணத்தையே மாத்திவிடும். இப்போ போய் இந்த புத்தகத்துல இருக்க 7 முக்கியமான பாடங்களை பார்க்கலாம். பாடம் 1, செல்வம் என்பது நீங்கள் காணாதது. மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, நாம் பார்க்கும் செல்வம் உண்மையான செல்வம் அல்ல. பெரிய கார், பெரிய வீடு, விலை உயர்ந்த கடிகாரம், இவையெல்லாம் செல்வம் அல்ல. இவை செல்வத்தை செலவழித்த சின்னங்கள். உண்மையான செல்வம் என்பது உங்கள் வங்கியில் இருக்கும் சேவிங்ஸ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆனா இதை யாருமே பார்க்க முடியாது. உதாரணம், ஒருவர் BMW கார் ஓட்டுறாரு. நாம நினைக்கிறோம் இவர் பணக்காரர் போல, பெரிய கார்லாம் போறாருன்னு. ஆனா உண்மையில அவர் லோன்ல அந்த காரை வாங்கியிருக்கலாம். அவரிடம் சேவிங்ஸ் இல்லாம இருக்கலாம். மறுபுறம் ஒருவர் சாதாரண கார் ஓட்டுகிறார், ஆனால் அவரிடம் 50 லட்சம் முதலீடு இருக்கிறது. அவர்தான் உண்மையான பணக்காரர். முக்கியமான பாடம் என்னன்னா, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி உங்கள் செல்வத்தை காண்பிக்க வேண்டாம். செல்வத்தை சேவ் செய்து இன்வெஸ்ட் செய்யுங்கள். பாடம் 2, லக் மற்றும் ரிஸ்க், இரட்டையர்கள். இது மிகவும் முக்கியமான பாடம். இங்க நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, வெற்றியில் லக்கின் பங்கு நாம் நினைப்பதை விட அதிகம், தோல்வியில் பேட் லக்கின் பங்கும் அதிகம். பில்கேட்ஸ் பற்றி ஒரு கதையை இங்க பார்ப்போம். அவர் படித்த லேக்சைட் பள்ளி அமெரிக்காவில் முதலாக கம்ப்யூட்டர் வாங்கிய சில பள்ளிகளில் ஒன்று. 1968 மிக குறைவான பள்ளிகளில் மட்டுமே கம்ப்யூட்டர் இருந்தது. அதில் பில்கேட்ஸ் படித்தார். அது அவருடைய அதிர்ஷ்டம். ஆனா அவருடைய திறமையும் கடின உழைப்பும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் உருவாகி இருக்காது. அதிர்ஷ்டம் கூட திறமையும் இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். அதே பள்ளியில் படித்த கென்ட் இவான்ஸ் என்ற மாணவன் பில்கேட்ஸின் நண்பர். அவரும் கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட். ஆனால் மலை ஏறும் போது விபத்தில் இறந்து விட்டார். அவர் திறமையில் குறைவில்லை, ஆனால் அது அவருடைய பேட் லக். இங்க நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நான் ஏன் அப்படி செய்யவில்லை அப்படின்னு வருத்தப்பட வேணாம். அவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதே போல் தோல்வியுற்றவர்களை ஜட்ஜ் செய்யாதீர்கள். அவர்களுக்கு பேட் லக் வந்திருக்கலாம். நம்மால கண்ட்ரோல் செய்ய முடியாததை பற்றி கவலைப்படாம நம்மால் கண்ட்ரோல் செய்ய முடிகிற விஷயங்களை ஃபோக்கஸ் செய்யுங்க. பாடம் 3, போதும் என்று சொல்வது எப்படி. இது மிகவும் பவர்ஃபுல்லான பாடம். ரஜத் குப்தா பற்றிய கதை. அவர் மெக்கின்சே அண்ட் கம்பெனியின் CEO. கோடிக்கணக்கான சொத்து உள்ளவர். ஆனால் இன்சைட் ட்ரேடிங் செய்து சிறைக்கு போனார். ஏன்? மேலும் பணம் வேண்டும் என்று. பெர்னி மேடாஃப் கதையும் இப்படிதான். $800 மில்லியன் சம்பாதித்தவர். ஆனால் பான்சி ஸ்கீம் செய்து எல்லாவற்றையும் இழந்தார். போதும் என்று சொல்ல தெரியவில்லை. மார்கன் ஹவுசல் சொல்கிறார், இனஃப் என்ற வார்த்தை தெரியாதவர்கள் எப்போதும் அன்ஹாப்பியாக இருப்பார்கள். எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி இருக்காது. சோஷியல் கம்பேரிசன் தான் பிரச்சனை. நம்ம விட அதிகம் உள்ளவர்களை பார்த்து கொண்டே இருப்பதால் நமக்கு இருப்பது போதாது என்று தோன்றும். சொல்யூஷன் என்ன? உங்களுக்கு இனஃப் என்பது என்ன என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதை அடைந்தவுடன் மேலும் ரிஸ்க் எடுத்து எல்லாவற்றையும் இழக்க வேண்டாம். எனக்கு இப்போது இருப்பதே போதும், நான் ஹாப்பியாக இருக்கிறேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான வெல்த் மைண்ட் செட். பாடம் 4, காம்பவுண்டின் மாயம். வாரன் பஃபெட் இன்று உலகின் ரிச்சஸ்ட் பர்சனில் ஒருவர். அவருடைய நெட்வொர்த் $100 பில்லியன் மேல். ஆனால் ஒரு அதிர்ச்சி தகவல் தெரியுமா? அவருடைய செல்வத்தில் 99% அவருக்கு 50 வயதுக்கு பிறகு கிடைத்தது. அவர் 10 வயதில் முதலீடு செய்ய தொடங்கினார். ஆனால் பெரும்பாலான பணம் அவருக்கு சீனியர் சிட்டிசன் ஆன பிறகு வந்தது. எப்படி? காம்பவுண்டிங்கின் மாயம். காம்பவுண்டிங் என்றால் என்ன? உங்கள் பணம் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்ட் மேலும் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிறது. இப்படி ஸ்னோபால் எஃபெக்ட். உதாரணம், 25 வயதில் ஒருவர் மாதம்
ரூபாய் முதலீடு செய்கிறார். 12% ரிட்டர்ன். 60 வயதில் எவ்வளவு கிடைக்கும்? 3.5 கோடி ரூபாய். அதே 5000 ரூபாய் 35 வயதில் தொடங்கினால் 1.17 கோடி மட்டுமே. 10 வருடம் டிலே, அதற்கான இழப்பு 2.33 கோடி. இதில் மிக முக்கியம் டைம். அதிகமாக சம்பாதிப்பதை விட நீண்ட நேரம் முதலீடு செய்வதுதான் முக்கியம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? இளம் வயதிலேயே முதலீடு தொடங்குங்கள். எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை. டைம் பிளஸ் கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு வெல்த். பாடம் 5. பணக்காரனாவது வர்சஸ் பணக்காரனாக இருப்பது. இது மிக முக்கியமான வித்தியாசம். பணம் சம்பாதிப்பது ஒரு ஸ்கில். ஆனா சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுவது ரொம்ப முக்கியமான ஸ்கில். பணக்காரனாக ரிஸ்க் எடுக்க வேண்டும், அக்ரஸிவாக இருக்க வேண்டும், கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டும். பணக்காரனாக தொடர ஹம்பிளாக இருக்க வேண்டும், கன்சர்வேட்டிவாக இருக்க வேண்டும், சர்வைவலை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். நிறைய பேருக்கு லாட்ரி அடிக்கிறது, பெரிய போனஸ் கிடைக்குது, பிஸ்னஸ் சக்சஸ் கிடைக்குது, பணக்காரர் ஆகிறார்கள். ஆனால் சில வருடங்களில் எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். ஏன்? ஸ்டேயிங் வெல்த்திக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லை. இங்க ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, சர்வைவல் தான் முதல் ரூல். உங்கள் முதலீட்டை காப்பாற்றுங்கள். ஷார்ட் டேர்ம் லாசஸை எடுத்துக்கொண்டு லாங் டேர்மில் கவனமாக இருங்கள். இங்க ஜெசி லிவமோ கதையை பார்ப்போம். 1920 மிகப்பெரிய ஸ்டாக் ட்ரேடர் அவர். பல முறை மில்லியனர் ஆனார், பல முறை எல்லாவற்றையும் இழந்தார். எப்போதுமே பணக்காரனாக இருக்க முடியவில்லை. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? விரைவாக பணக்காரனாக ஆசைப்பட வேணாம். மெதுவாக நிலையாக வெல்த் பில்ட் பண்ணுங்க. கன்சர்வேஷன் மைண்ட் செட் தான் முக்கியம். பாடம் 6. ரேஷனலை விட ரீசனபிள் தான் முக்கியம். ஃபினான்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் மற்றும் எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேஷனலாக யோசிச்சு முதலீடு செய்யுங்க. ஆனால் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ரீசனபிளாக இருங்கன்னு. வித்தியாசம் என்ன? ரேஷனலாக டெசிஷன் எடுக்கிறதுனா கணக்குப்படி சரியான முடிவு எடுக்கிறது. நம்மளோட மேத்ஸ், லாஜிக், டேட்டா எல்லாம் சரியா இருக்கும். ரீசனபிள் டெசிஷன்னா என்ன? உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், நீண்ட நாள் தொடர முடியும். உதாரணம், கணக்குப்படி 100% ஈக்விட்டி முதலீடு செய்வது தான் ரேஷனல். லாங் டேர்மில் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் மார்க்கெட் கிராஷில் உங்கள் போர்ட்ஃபோலியோ 40% டவுன் ஆனால் என்ன ஆகும்? பயந்து செல் பண்ணிடுவோம். இதே ரீசனபிள் அப்ரோச்சில் எப்படி இருக்கும்? 70% ஈக்விட்டி, 30% டெட். கொஞ்சம் குறைவான ரிட்டர்ன் தான், ஆனால் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். மார்க்கெட் கிராஷ்லையும் பேனிக் ஆகாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வித்தியாசம். வீடு வாங்குறது எக்கனாமிக்கலி ரேஷனல் இல்லை, ரெண்டில் இருக்கிறது சீப்பர். ஆனால் பலருக்கு ஓன் ஹவுஸ் வேணும்ன்றது இமோஷனல் செக்யூரிட்டி, அது ரீசனபிள். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஸ்ப்ரெட்ஷீட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும் பிளான் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அது தவறான பிளான். உங்களால் ஃபாலோ செய்ய முடியும்னா அதுதான் சிறந்த பிளான். பாடம் 7. தவறுக்கு இடம் கொடுங்கள். இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பாடம் இது. இங்கே மார்கன் ஹவுசல் என்ன சொல்கிறாருன்னா, எப்போதும் ரூம் ஃபார் எரர் வைத்திருங்கள். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. COVID-19 யாருமே எதிர்பார்க்கல. 2008 ரிசெஷன் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடக்கும். உதாரணம், உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 50,000 ரூபாய், உங்கள் சேலரி 55,000 ரூபாய். இது ஆபத்து. ரூம் ஃபார் எரர் இல்லை. ஜாப் லாஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி என்னாகும்? பெட்டர் அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, உங்கள் சேலரி 70,000, எக்ஸ்பென்சஸ் 50,000, 20,000 ரூபாய் பஃபர் இருக்கும். அதில் 10,000 சேவிங்ஸ், 10,000 எமர்ஜென்சி ஃபண்ட். முதலீட்டில் கூட உங்கள் டோட்டல் சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 6 மாதம் எக்ஸ்பென்சஸ் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும். ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கில் கூட நான் 65 வயசு வரைக்கும் ஒர்க் செய்வேன் என்று பிளான் பண்ணாதீங்க. 60 வயசில் ரிட்டையர் ஆக வேண்டி வரலாம். ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம், கம்பெனியில் லே ஆஃப் நடக்கலாம். புரிஞ்சுதா? வாரன் பஃபெட்டோட கோட் ஒன்று இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு அவாய்ட் அ சிங்கிள் கேட்டஸ்ட்ராபிக் லாஸ். ஒரே ஒரு பெரிய தவறு உங்கள் எல்லா முயற்சியையும் அழிக்கும். இதில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எப்போதுமே சேஃப்டி மார்ஜின் வச்சுருக்கணும். கன்சர்வேட்டிவாக பிளான் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டடுக்கு தயாராக இருங்க. தோழர்களே, நம்ம இன்னைக்கு 7 பாடங்களை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கல் ஆக்ஷன்ஸ் என்ன? நம்பர் 1,
இன்னைக்கே சேமிப்பை தொடங்குங்க. எவ்வளவு சிறிய தொகையா இருந்தாலும் பரவாயில்ல. மாதம் 1000 ரூபாய் கூட போதும். தொடங்குங்க. அதுதான் முக்கியம். நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்க. உங்க 6 மாத எக்ஸ்பென்சஸை செப்பரேட் அக்கௌண்ட்ல வச்சிருங்க. இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கும். நம்பர் 3, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் செய்யுங்க. சேலரி இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் எக்ஸ்பென்சஸையும் அதிகரிக்க வேண்டாம். இன்க்ரீஸ் இன் 50% சேவிங்ஸ்க்கு போக விடுங்க. இனஃப் என்பதை டிஃபைன் செய்யுங்க. எனக்கு எவ்வளவு வேண்டும் அப்படின்றத முடிவு செய்யுங்க. மற்றவங்களோட கம்பேர் செய்யறத நிப்பாட்டுங்க. நம்பர் 5, லாங் டேர்மில் திங்க் பண்ணுங்க. குவிக் ரிச் ஸ்கீம்ஸை அவாய்ட் பண்ணுங்க. காம்பவுண்டிங்கோட பவரை யூஸ் பண்ணுங்க. நம்பர் 6, ரீசனபிள் பிளான் ஃபாலோ பண்ணுங்க. பர்ஃபெக்ட் பிளான் அல்ல, நீங்கள் ஃபாலோ செய்ய முடிகிற பிளானை ஃபாலோ பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். நம்பர் 7, எப்போதும் பஃபர் வச்சிருங்க. அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும், அதற்கு தயாராக இருங்க. இந்த சிம்பிள் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் நிச்சயமாக ஃபினான்ஷியலாக செக்யூராக இருப்பீங்க. தோழர்களே, த சைக்காலஜி ஆஃப் மணி புக் உங்கள் பணம் பற்றிய எண்ணங்களை முழுவதுமாக மாற்றிருக்கும். நான் இங்கே 7 பாடங்களை மட்டுமே சொன்னேன், ஆனால் இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய வேல்யூபிள் லெசன்ஸ் இருக்கிறது. மார்கன் ஹவுசலின் ரைட்டிங் ரொம்ப சிம்பிளாக ஸ்டோரிஸ் வழியாக காம்ப்ளெக்ஸ் ஐடியாவை சொல்லியிருப்பார். ஃபினான்ஸ் புத்தகம் என்றாலும் நாவல் படிப்பது போல இருக்கும். நான் இந்த புக்கை படிக்க சொல்லி உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட வந்திருக்கு, படித்து பாருங்கள். இதுலேருந்து நம்ம மெயினாக எடுத்துக்க வேண்டியது, பணம்ன்றது மேக்ஸ் இல்லை, சைக்காலஜி. உங்கள் பிஹேவியர் தான் உங்கள் ஃபினான்ஷியல் சக்ஸஸை டிசைட் பண்ணும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் பிரணாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.